மீட்டிங் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஏன்னா லைவ்ல அவங்க பேசினதா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இருந்து பார்த்துருக்காங்க என்ன நடந்ததுன்னு போய் பார்த்தேன். அது ரொம்ப சின்ன இடம் சார். இந்த ரோட்லேயே ஹாஃப் சைஸில் தான் இருக்குது. நடுவில் ஒரு டிவைடரு, அந்த சைடு ஒரு பள்ளம். அந்த ஃபென்ஸ் எல்லாம் அது கட்டுறதுக்கும் அங்கே இடம் இல்லை. அந்த லைட்ஸ் ஸ்பாட் லைட் வைக்கிறதுக்கும் அந்த கம்பம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, பட் பவர் கட் பண்ணிட்டாங்க நடுவில். அந்த பவர் கட் பண்ண நேரத்தில் 10-15 நிமிஷம் நிறைய பேர் பேனிக் ஆயிட்டாங்க. எதிர்பார்த்த க்ரௌடு 10,000. அது யார் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. 10,000க்கு மேலேயே மதுரையிலேயே இருந்திருக்கு. ஸோ இவங்க எந்த கணக்கில் 10,000ன்னு சொன்னாங்க எனக்கு தெரியல. அப்படியும் காலையிலேருந்து பார்த்த க்ரௌடே 20,000க்கு மேலே இருந்திருக்கு மத்தியானம். அது பார்த்து கூட இவங்க பர்மிஷன் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ்டேக்கு. லொக்கேஷன்னே மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் இந்த மரத்துல எல்லாம் ஏறி வந்த ஃபேன்ஸ் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அந்த ஆர்வத்தில் அது பார்க்க முடியலையே, விஜய் சாரை பார்க்க முடியலன்னு மரத்தெல்லாம் ஏறி, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி அங்கேருந்து கீழே விழுந்து நிறைய ஆட்கள் மேலே அவங்க விழுந்து அப்படி இறந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. நிறைய லெவல்ஸ்ல இது நான் பிளேம் கேம் காண நேரம் கிடையாது. அரசியல் பத்தி பேசுற நேரமே கிடையாது. இது மக்கள் கூட நிக்கணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். விஜய்க்கு இப்போ அதிகமான க்ரௌடெல்லாம் வர்றாங்க. ஏதாவது சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா உங்க பார்வையில? சார், வித்தவுட் ப்ரூஃப் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது சார். அவங்க அப்படி சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் தான் அப்படிதான் சொல்றாங்க. நானும் ட்வீட் போட்டதுல டோன்ட் பிளே சீப் பாலிடிக்ஸ் அப்போசர்ஸ் அப்படின்னா போட்டேன். இப்போ விஜய் சார் மேல செருப்பு கழட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க. அது சப்போர்ட்டர்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஒன்று. இன்னொன்று இந்த ஒரு சிச்சுவேஷனை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களோட உயிர்களை யூஸ் பண்ணி இவங்க அரசியல் விளையாடுறாங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்படல சார். இந்த நேரத்தில் நான் தாவேக்காக சப்போர்ட் பண்றேன் இல்லை டிஎம்கே அப்போஸ் பண்றதுனால கிடையாது. மக்களுக்காக நம்ம இருக்கணும். என்னால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் எனி பார்ட்டி. இண்டிவிஜுவலாக எனக்கு ஆறுதல் சொல்றது என்னோட டியூட்டி. ஸோ அதுக்காக தான் நான் அன்னைக்கு சம்பவம் அவருக்கு உடனடியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி போனாருங்கிறது. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இங்கேயே இருந்திருக்கலாம். கண்டிப்பா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நானும் அதே தான் சிலரும் எங்களுக்கு விஜய் மேல வருத்தம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. இது அவருக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா இந்த கரூர் சம்பவம் அவருடைய அரசியல் இதுல? சார், எனக்கு ஆக்சுவல் ரீசன் தெரியாது சார். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன், ரொம்ப ஆனஸ்டா என்ன ஃபீல் பண்றேன், என்ன ரீசன் இருந்தாலும் ரிட்டர்ன் போயிருக்க கூடாது. அப்படியே போயிருந்தாலும் அடுத்த நாள் காலையில கூட திருப்பி வந்திருக்கலாம். நான் கேள்விப்படுற விஷயங்கள் என்னன்னா, இங்கே வந்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும், ஹாஸ்பிட்டல் கிட்ட எல்லாம் இது நிறைய க்ரௌடு சேர்ந்துரும், மறுபடியும் அதே மாதிரி தான் சம்பவம் ரிப்பீட் ஆயிடும், கொஞ்ச நாளைக்கு நீங்க டவுன் ஆனதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். பட் ஐ டோன்ட் நோ. பட் என்ன கேட்டீங்கன்னா, வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். விஜய் சார் மேல, விஜய் சார் காரணம் நான் சொல்லல, பட் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் சொல்றேன். விஜய் கார்னர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா மேடம்? அதான் சார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்படி ஒரு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான். யாருமே 40 உயிர்களை வச்சு விளையாட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. we'll wait for the investigation. பட் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதா என்னோட ரிக்வெஸ்ட். அவர் அடுத்த கூட்டத்தெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்படிதான் பண்ணணுமா இல்ல தொடர்ந்து தைரியத்தோட மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் ஸ்டாப் பண்ணிருக்காங்களா? அடுத்த சந்திப்பெல்லாம் ரத்து பண்ணியிருக்காரு இப்போதைக்கு. யாரு? விஜய் அவங்களே வாலண்டரியா? ஆமா. இதுல அவர் மீண்டு வரணுமா, என்ன பண்ணணும்? அவர் இப்படியே முடங்கிடக்கூடாதுல்ல. ஏன்னா அவர் அரசியல் சார், பிராக்டிகலி நம்ம பேசுறோம்னா, ஏன்னா இந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயமே கிடையாது. அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. பட் ஒரு புது கட்சி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மக்களை சந்திச்சாதான் மக்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். பட் இந்த ஒரு சம்பவம் டோட்டலி அவுட் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் சார். இது யாருமே எதிர்பார்க்கல. அவங்க இப்போ இருக்கிற அந்த மனநிலையில அப்படி சொல்லியிருக்கலாம். பட்
இவங்க மட்டும் சுற்றுப்பயணத்தை ஸ்டாப் பண்ணி மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் அது பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆஸ் அ பார்ட்டி வந்து இவங்களுக்கு அதோட அது பார்ட்டிக்கான விசிபிலிட்டி க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனால் கட்டாயம் இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்றேன், ஆளும் அரசுக்கும் சொல்றேன், நெக்ஸ்ட் எங்கே இந்த கேம்பெயினிங்கு பர்மிஷன் கொடுத்தாலும் 1000 வாட்டி யோசிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சரியான இடமா சரியான கூட்டத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை, அங்கே வர்ற கூட்டத்துக்கு தண்ணி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தே ஆகணுன்ற எல்லா 100 வாட்டி 1000 வாட்டி யோசிச்சு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுங்க. அது நீங்க டீலே ஆனாலும் பரவாயில்ல, அந்த கேம்பெயின் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, உயிர்கள் முக்கியம். அவ்வளவுதான் சார் நம்ம எல்லாரோடைய ரிக்வெஸ்ட் இதுதான். மேடம், இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது ப்ரெஸ் மீட்டுக்காக வந்து திருச்சிலையும் கேட்குறாங்க, அதை தாண்டி சென்னையிலையும் கேட்குறாங்க. 2 இடத்துலையுமே அவருக்கு புறக்கணிச்சிட்டே போறாரு. ஏன் அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல, ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும்ல, அதை நீங்க எப்படி பாருங்க? சார் அதான் சொன்னேன், அவங்களுடைய மனநிலை இந்த இப்படிப்பட்ட ஒரு என்ன பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு வேதனை இருக்கும். அண்ட் அவங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் இருக்கு. அண்ட் ஆல்சோ போலீஸ் பர்மிஷன் ஏர்போர்ட்ல பேசாம போனாரு. இல்ல சார், அங்கே நமக்கு பார்க்கும்போது மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் பார்க்கும்போது அது வந்து டோட்டலா பிளாங்க் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி, அந்த பேனிக் பிளாங்க் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த நேரத்துல நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு இது இருக்கும். வேற எதுவுமே அவாய்ட் பண்ணி பயந்து போன மாதிரி எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியல சார். இது எனக்கு வருத்தம் தான் சார். இது நான் வந்து இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது நான் வந்து பப்ளிக்ல ஒருத்தியா நான் சொல்றேன், நீங்க அப்படியே போயிருந்தாலும் ரிட்டர்ன் அப்படியே யூட்டர்ன் எடுத்து வந்திருக்கணும். இல்லைன்னா நேற்று காலையில கூட வந்திருக்கணும், இனி காலையில கூட வந்திருக்கலாம். அது வராததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. என்ன காரணமா இருந்தாலும் வரணும், ஆனா கட்டாயம் வருவாங்க. அது கூட்டம் அதிகமா வருது. சனிக்கிழமை இந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்காரு, அது லீவ் நாளா இருக்கு. பெரும்பாலும் லீவ் நாள் குழந்தைங்க அதிகமா அது அவங்களே சொல்லிருக்காங்க. ஏதாவது அவர் மாத்தலாம், நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம் அவருக்கு? அதாவது கரூர்ல அன்னைக்கு தான் சேலரி சார் ஒரு விஷயம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விஜய் சருக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அந்த சேர்ற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போக்குள்ள நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கேத்த மாதிரி தாவேகாவோட கேம்பெயின் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். நம்மனா ஆளும் அரசு, அவங்க தானே பர்மிஷன் எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க எடுத்தே ஆகணும். தாவேகா ஆர்கனைசர்ஸ் கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து பார்க்க வேண்டும்.